இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் துறை அமைச்சர் சேகர் பாபு பேரவையில் பதிலுரை அளித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தரிசனங்கள் தவறு தமிழ்நாடு என்கிறார்கள். அதாவது தெய்வீக தரிசனங்களுக்கு ஏற்ற தாய் வீடு தமிழ்நாடு என்று புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ராமேஸ்வரத்திற்கு வருகின்ற வட இந்திய மக்கள் தமிழ்நாடு பகவான் கி தில் கே கரீப் என்கிறார்கள். தமிழ்நாடு இறைவனை இதயத்திற்கு நெருக்கமானவர் என்று புகழ்கிறார்கள். உலகெங்கிலும் இருந்து வரும் பக்தர்கள் தமிழ்நாடு இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லேண்ட் என்கிறார்கள். தமிழ்நாடு இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லேண்ட் என்கிறார்கள். அதாவது உலகத்திலேயே சிறந்த ஆன்மீக பூமி தமிழ்நாடு என்று புகழ்கிறார்கள். இப்படி பன்மொழி பேசும் மகள் வாழ்த்துக்கள். இன்முக தலைவர் முதல்வரின் ஆட்சிக்கு பெருமையினும் பெருமை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலாம் ஆண்டு மானிய கோரிக்கைக்கு பிறகு அடுத்த ஆண்டு வருகின்ற பொழுது இங்கு பெருமையோடு நின்று துறையின் சாதனைகளை பேசினோம். அதைவிட இந்த ஆண்டு பெருமையிலும் பெருமையாக நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த துக்காட்சி திருக்கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது பெற்று தந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். அதேபோல் 17 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த கண்டமாதேவி தேரை அங்கு இருக்கின்ற மக்களுக்கு இருந்த பிளவுகளை போக்கி ஒன்றுபடுத்தி 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஓடாத கண்டமாதேவியை ஓட வைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையும் பூரிப்போடும் பேசிக் கொண்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி செய்திருக்கின்ற சாதனைகளை ஒரு சிலவற்றை பட்டியலிட்டுவிட்டு அறிவிப்புக்கு செல்கிறேன். திருமணங்கள் இவை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் என்பார்கள். அந்த திருமணங்கள் கடந்த 10 ஆண்டுகள் தடைபட்டிருந்தது. தற்போது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1800 குடும்பங்களில் திருவிளக்கை ஏற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும். இந்த திருமண திட்டத்திற்கு தொடக்கத்திலே 20,000 என்று இருந்தது. அதை படிப்படியாக உயர்த்தி 60,000 ஆக்கியிருக்கின்றார். இந்த ஆண்டும் இந்த திட்டத்தை தொடர மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். திருவிளக்கு பூஜை, சக்திகள் கொண்டாடுகின்ற இந்த பூஜை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் இவை இந்த திட்டம் என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. முதலில் குலசேகரப்பட்டணத்தில் 2022ஆம் ஆண்டு 10 திருக்கோயில்களுக்கு முதலாக திருவிளக்கு பூஜையை தொடங்கினோம். இன்றைக்கு அந்த பூஜைகள் 20 திருக்கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த பூஜையினால் கிடைத்த பலனடைந்த சக்திகளின் எண்ணிக்கை 61,020 மகளிர்கள் இந்த ஒரு திட்டத்தால் மாத்திரம் பலனடைந்திருக்கின்றார்கள். பெண்களுக்கு 870 அம்மன் திருக்கோயில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்கு நடந்திருக்கிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சுடர் விளக்கேற்றும் திட்டத்தை தந்த சூரிய விளக்காம் நம் முதல்வரை நன்றி பெருக்கோடு மங்கையர்கள் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, குடமுழுக்கு, இந்த குடமுழுக்கில் இந்த ஆட்சி ஒரு வரலாற்றையே படைத்திருக்கின்றது. அதாவது குடமுழுக்குகளால் ஆலயங்கள் ஜொலிக்கின்றன, அதனால் ஆன்மீக உள்ளங்கள் குளிர்கின்றன. 400 ஆண்டுகளுக்கு பிறகு திருவட்டாறு ஆதிகேச பெருமாள் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு, 300 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தனாஞ்சேரி அருள்மிகு கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் திருக்கோயில் குடமுழுக்கு, 200 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கடந்து பல்வேறு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு. திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நாள் வரையில் ஒட்டுமொத்தமாக நடந்திருக்கின்ற குடமுழுக்கு 2820 குடமுழுக்குகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு ராமர் கோயிலுக்கு ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொண்ட ஆட்சி உண்டு. ஆனால் இந்த ஆட்சியில் 23 ராமர் கோயில்கள் குடமுழுக்கு முதல்வரின் எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தமிழகத்திலே நடந்திருக்கின்றது. திருக்கோயில் குடமுழுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் 3000-ஐ தாண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோடிகளில் நடக்குது திருக்கோயில் திருப்பணி. பக்த கோடிகளின் மனங்களை குளிர வைப்பது இந்த ஆட்சியின் இறைப்பணி. அந்த வகையிலே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 102 உயர்மட்ட தொல்லியல் குழு கூட்டங்கள் நடந்திருக்கின்றது. இந்த தொல்லியல் கூட்டங்களில்
அனுமதி வழங்கப்பட்ட எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 11,666 திருக்கோயில்களுக்கு இதுவரையில் திருப்பணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு முன்னால் பேசிய நண்பர் உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னார், தங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகப்படியான திருப்பணிகள் அனுமதிகள் என்று இல்லை. 2016ஆம் ஆண்டு தொடங்கி 2021ஆம் ஆண்டு வரையில் நீங்கள் அளித்த அனுமதி 1122 என்பதை இந்த நேரத்தில் நான் அவருக்கு பதிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இத்துறையின் வரலாறில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த துறைக்கு உபயதார நிதி மாத்திரம் எவ்வளவு வந்திருக்கிறது தெரியுமா? 1320 கோடி ரூபாய் நன்கொடையாளர்கள் மாத்திரம் இந்த திருப்பணிக்கு வந்திருக்கின்றார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், அறநிலையத்துறையின் மீது பக்த கோடிகள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒருபுறம் என்றால், இந்த முதல்வர் கைக்கு பணம் சென்றால்தான் அது பக்த கோடிகளுக்கு நன்மை செய்யும் என்பதை அறிந்திருக்கின்றார்கள் தமிழக மக்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோயில் பக்தர்களுக்கு அன்னதானம் நம்முடைய உறுப்பினர் பேசினார். திருக்கோயில்களில் 2 திருக்கோயில்களில் கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அன்னதான திட்டம் என்று. ஆம், ஆனால் 10 ஆண்டுகளில் வெறும் 2 கோயில்கள் தான். ஆனால் நம்முடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 13 திருக்கோயில்களில் இந்த அன்னதானத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த அன்னதான திட்டத்தில் அவர் புகுத்திய பெருமை என்னவென்றால், நாள் முழுவதும் அன்னதான திட்டம். அதனால் அடைந்த பக்தர்களுடைய பயனாளி எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 3,50,00,000 பக்தர்கள் இதுவரையில் இந்த அன்னதான திட்டத்தில் பலனடைந்திருக்கின்றார். இந்த அன்னதான திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 120 கோடி ரூபாய் இதுவரையில் இந்த அன்னதான திட்டத்திற்கு செலவிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இந்த அன்னதான திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி ஒன்றிய அளவிலே தமிழ்நாட்டில்தான், அதாவது ஒன்றியத்திலே போக் என்று ஒரு சர்டிபிகேட்டை தருகிறார்கள், சான்றிதழை சிறந்த அன்னதானத்திற்கு. அந்த சான்றிதழை அதிகமான பெற்ற மாநிலம் 520 திருக்கோயில்களுக்கு போக் என்ற சர்டிபிகேட்டை பெற்ற மாநிலம் அன்னதான திட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு அறிவித்தோம் தைப்பூசம் பங்குனி உத்தரத்திலே. எனக்கு முன்னால் பேசிய உறுப்பினர் சொன்னார் தைப்பூசத்திற்கு விடுமுறை என்று. நாம் விடுமுறையை மாத்திரம் எதிர்கொள்ளவில்லை, வருகின்ற பக்தர்களின் இறைப்பையையும் பார்த்த முதல்வர் எங்கள் முதல்வர் என்பதால் தான் தைப்பூசத்திற்கும் பங்குனிக்கும் 4 லட்சம் பேர்களுக்கு அன்னதானம் என்று அறிவித்து இந்த ஆண்டு அதை நிறைவேற்றி காட்டிய பெருமை தமிழகத்தின் அன்னதான பிரபு எங்கள் முதல்வர் என்றால் அந்த வார்த்தை மிகையாகாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்படிப்பட்ட நிலையில்தான் முதலில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் பழனி திருக்கோயிலிலே காலை மதியம் அன்னதானம் அளிக்கின்ற நிகழ்ச்சி. காலையிலே சிற்றுண்டி, மாலையிலே உணவு. இதன் வாயிலாக ஆகின்ற செலவு ஆண்டுக்கு 75 லட்சம் ரூபாய். அந்த பள்ளி சிறார்களால் பயன்படுகின்றவர்கள் எண்ணிக்கை சுமார் 6,000 பேர் ஒரு நாளைக்கு பயனடைகிறார்கள். கல்லூரிகளிலே இதுவரையில் மதிய வேலை திட்டத்தை கொண்டு வந்து புகுத்திய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்திற்கு ஆகின்ற செலவு 6,92,00,000 ரூபாய் ஆண்டிற்கு செலவாகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆன்மீக பயணம், யாரோ காசி ராமேஸ்வரம் ஆன்மீக பயணம் எங்களால் தான் என்பார்கள். ஆனால் முதலில் ராமேஸ்வரம் காசிக்கு ஆன்மீக பயணத்தை அறிவித்த முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். காசி ராமேஸ்வரம் சென்று காண்போமே சிவனாரை அன்று என்றார்கள். ஆடியில் அம்மன் அருள் பெறுவோமே என்றார்கள். புரட்டாசியில் பெருமானை காணுவோமே என்றார்கள். அறுபடை வீட்டையும் தரிசிக்க ஆன்மீக பயணம் உண்டா என்றார்கள். இந்த அத்தனை கேள்விக்கும் விடையளித்து மானசேவர் மற்றும் முக்திநாத் உட்பட அனைத்து திருக்கோயிலுக்கும் ஆன்மீக பயணத்தை அனுப்ப உத்தரவிட்டதன் காரணமாக 4,953 பக்தர்கள் இதுவரையில் இந்த பயண திட்டத்தில் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மூத்த இறையன்பர்களின் நல்லாசிகள் ஆதரவும் எங்கள் முதல்வருக்கு மேலும் மேலும் பலம் சேர்க்கும். இங்கே பேசிய நம்முடைய உறுப்பினர் அவர்கள் ஒருகால பூஜை திட்டத்தை பற்றி சொன்னார். இந்த ஒருகால பூஜை திட்டம் நிச்சயம்
எங்களுடைய முதல்வர் அவர்களின் இந்த ஆன்மீகத்திலே முத்திரை பதிக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இந்த திட்டத்தில் நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது 12,950 திருக்கோயில் தான் இருந்தது. இந்த திட்டத்திற்கு அரசினுடைய வைப்பு நிதி 1 லட்சம் ரூபாய் என்று இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பொறுப்பேற்ற பிறகு படிப்படியாக இந்த திருக்கோயிலில் மேலும் 5,000 திருக்கோயிலை இணைத்தார். தற்போது இந்த திட்டம் செயல்பாட்டில் உள்ள திருக்கோயிலுடைய எண்ணிக்கை 18,000. 1 லட்சம் இருந்ததை 2 லட்சம் ஆக்கினார். போதாது போதாது என்ற குரல் கேட்டவுடன் 2 லட்சத்தை 2.5 லட்சம் ஆக்கிய பெருமை மாண்புமிகு முதல்வரை சாரும். அதோடு நிற்கவில்லை. அந்த திட்டத்திலே இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு இதுவரையில் எந்த விதமான ஊக்கத்தொகையும் இல்லை. முதலில் அந்த அர்ச்சகர்களுக்கு 18,000 பேர்களுக்கும் மாதந்தோறும் 1,000 ரூபாயை அவர் வங்கியில் மாதம் தவறாமல் 18,000 பேர்களுக்கு 1,000 ரூபாயை செலுத்துகின்ற பெருமை எங்கள் முதல்வரை சாரும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.